Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பேக்கரி ஸ்டைல்ல பஞ்சு மாதிரியான ஒரு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வீட்லயே, அதுவும் கேஸ் அடுப்புலயே எப்படி ரொம்ப சுலபமா செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு பெரிய மெனக்கடல் எதுவும் வேண்டாம். சில சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். முதல்ல 6 முட்டைகளை எடுத்து அதோட மஞ்சள் கருவையும் வெள்ளை கருவையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ 6 முட்டை மஞ்சள் கருல 2 சிட்டிகை உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய போல்ல வெள்ளை கருவை சேர்த்து மெதுவா அடிக்க ஆரம்பிக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்க்கலாம். இது கேக்க இன்னும் மென்மையா மாற்றும். முட்டை வெள்ளைக்கருவை பீட் பண்ணும்போது அது கூட 3/4 கப் சீனிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற வரைக்கும் அடிச்சுக்கணும். அது கிரீம் மாதிரி மாறும். நீங்க அடிக்கிறப்போ இது கேக்கா இல்ல குளிர்ந்த ஐஸ்கிரீமான்னு தோணும். அதுக்கப்புறம் மஞ்சள் கருவை சேர்த்து மெதுவா கலந்து விடுங்க. அடுத்து ஒரு போல்ல ஒரு வடிகட்டிய வச்சு 1/4 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவை சேர்த்து சலிச்சுக்கோங்க. சலிச்ச மாவை முட்டை கலவையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ ஒரு கோப்பையில 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், பால் 2 டேபிள் ஸ்பூன், வாசனைக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து கலந்துக்கோங்க. இத முட்டை கலவையோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளவுதான். இத ஒரு கேக் டின்ல ஊத்தி லைட்டா டேப் பண்ணி உள்ள இருக்கும் காற்றை வெளியே எடுத்துடலாம்.
அடுத்து 5 நிமிடம் முன்சூடு பண்ணிய கனமான பாத்திரத்துல வச்சு 30 to 35 நிமிடம் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணி எடுங்க. வீட்ல வெண்ணிலா வாசனை பரவ ஆரம்பிச்சா அதுதான் கேக் ரெடி ஆகிற சிக்னல். பாருங்க எவ்வளவு அழகா பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு. இத தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சாஃப்டா இருக்கும். டீ டைமுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். இந்த அளவுகளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்க வீட்லயும் கேக் சூப்பரா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.